Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths exercise 1.4 ஓட 12th sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Question என்ன கொடுத்திருக்காங்க? The function t which maps temperature in Celsius into temperature in Fahrenheit is defined by t of c is equal to f அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த tக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வேல்யூ வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதுதான் c அப்படின்ற மாதிரி கணக்கு. Where f is equal to என்ன கொடுத்திருக்காங்க 9/5c plus 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி இங்க 3 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சப்டிவிஷன் t is equal to 0. நமக்கு அங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க t of c is equal to 5 ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி f ன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த f அப்படின்னா அப்போ இதுதானே c. இங்க என்ன இருக்கு c இடத்துல 0 இருக்கு. அப்ப c is equal to 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சதை நம்ம இங்க எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க f is equal to 9/5c plus 32. அப்ப இந்த c ன்ற இடத்துல நான் இந்த 0வை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 0வை நான் சப்ஸ்டியூட் பண்ணா எது கூட 0 மல்டிப்ளைல இருந்தாலுமே அது 0 தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்ம் வந்து 0வா மாறிட்டு பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு 32 மட்டும் தான். ஸோ 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு வந்தது. செகண்ட் கொஸ்டினும் அதே மாதிரி தான். T28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப c யோட வேல்யூ என்ன 28. அப்ப இந்த ஃபார்முலால அப்படியே எழுதிக்கிறோம் 9/5 into c. cக்கு பதில் நான் 28 போட்டிருக்கேன் plus 32. அப்ப நான் என்ன பண்றேன் 9/5 into 28 அப்படின்னு பண்ணும்போது எனக்கு 50.4ன்னு வரும். அது எப்படி வருது மேம் அப்படின்னா இங்க நான் ரஃபா போட்டு காட்டுறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் 28 into 9. ஃபர்ஸ்ட் இங்க டிவைட் பண்ணிக்கிறேன் 9 5 1 டைம் 5 பேலன்ஸ் 4 பாயிண்ட் வச்சு 0 போட்டோன்னா 8 டைம்ஸ். அப்போ இது 1.8 ஆயிடுது. 1.8 into 28. 8 8s are 64, 8 1s are 8, 9 10 11 12 13 14. 14. 2 8s are 16, 2 1s are 2, 3. 4 10 3 4 5. இங்க எத்தனை ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, அதனால நான் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறேன். 50.4 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இங்க இருக்க 32 அப்படியே வந்தாச்சு. இது ரெண்டும் எனக்கு ஆட் பண்ணா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க சப்டிவிஷன் t of -10. அப்போ இதுதான் வந்து c யோட வேல்யூ. ஸோ c இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன் f is equal to 9/5 into c plus 32. cக்கு பதில் இந்த -10 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 5ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? மல்டிப்ளையர் தானேப்பா இருக்கு. ஸோ அதனால இது 2 டைம்ஸ் போகும். 9 2s are 18. மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -18 அப்படின்னு வந்துச்சு. இங்க பிளஸ் 32. இப்போ 32ல 18 போச்சுன்னா 14. அப்போ 14 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு இந்த கொஸ்டின் முடியுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்க the value of c வந்து கண்டுபிடிக்கணுமா when t of c is equal to 212 கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க t of c is equal to f ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த f அப்படின்ற ஃபார்முலா தான் நமக்கு இருக்கு. 9/5 into c plus 32. இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா c வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்ப இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த t of c 212. நீங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். 9/5 c என்னன்னு தெரியாது, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் c அப்படியே வச்சுக்கிட்டேன். இது 32. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு c மட்டும் தான் வேணும். ஸோ அப்போ நான் இங்க இருக்க நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வர போறேன். இந்த 9/5 அப்படின்றது ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா 5/9 மாறிடும். ஓகேங்களா? அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலாகி வந்துடும். பிளஸ் 32 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -32 ஆயிடும். 212ல 32 போயிருச்சுன்னா 180 ஆன்சர் வந்துச்சு. பேலன்ஸ் இருக்க 5/9 நான் அப்படியே போட்டுட்டேன். 9ம் 180யும் கேன்சல் பண்ணா 20 டைம்ஸ் வருது. 20 into 5 100. அப்போ 100 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இங்கெல்லாம் ஃபாரன்ஹீட் போட்டீங்க, இங்கேயும் கரெக்டா சி போடுறீங்க அப்படின்னா இங்க சி வேல்யூ தான் நம்மள கேட்கறாங்க. ஓகேங்களா? நம்ம அங்க ஃபாரன்ஹீட்டை கண்டுபிடிக்கிறோம் இங்க எல்லாமே. ஸோ அதனால நான் எஃப்ன்றதை போட்டுக்கிட்டேன். இங்க சி வேல்யூ கேட்கறதுனால நான் இங்க சின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன the temperature when the celsius value is equal to fahrenheit. எப்போ செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா f is equal to 9/5 c plus 32ன்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னா எஃப்ஓ சியும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏதாவது மாத்தினாதான் எனக்கு இன்னொரு ஆப்ஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ இங்க சி இருக்குங்களா, இதை நான் எஃப் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மாத்திருக்கேன். ஓகே, நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதா, அதனால தான் நான் இங்க சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இப்போ இந்த 32வை
இந்த பக்கம் அனுப்புறேன், இந்த எஃப் இந்த சைடு அனுப்புறேன். ஸோ +32 இந்த பக்கம் போச்சுன்னா -32 மாறிடுது. இந்த பக்கம் இருக்க எஃப் இந்த சைடு வந்துச்சுன்னா -f மாறிடுது. ஏன் மேம் நீங்க வந்து இந்த எஃப் நீங்க அனுப்பல அப்படின்லாம் எதாவது கேட்டீங்கன்னா, இது மல்டிப்ளைல இருக்கு, 9/5 எஃப்னு இருக்கு. ஸோ நான் இங்க பிளஸ்ல இருக்கிறது தான் இங்க நான் ஆப்ஷனுக்கு நான் மாற்ற முடியும். இப்போ நான் 32 பண்ணியாச்சு, இந்த 5 நான் இந்த எஃப் நான் இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்கு, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கா. இதை நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஃப்ராக்ஷனா மாற்றணும். என்ன பண்ணலாம், இப்படி இருக்கு 9f/5 -f. ஸோ அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 1 9f சார் 9f, 5 9f சார் மைனஸ் இருக்கு 5f பை 5 1 சார் 5. இதுதானப்பா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாற்றதுக்கு. 9fல 5f போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4f தான் நமக்கு இருக்கும், டிவைடட் பை 5. இப்போ நமக்கு என்ன வேணும், எஃப்ன்றது மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ இங்க இருக்க 4/5 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. கொண்டு போனோம்னா 5/4 ரெசிப்ரோக்கலா தான் போகும். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா. ஸோ இந்த 4 நான் கேன்சல் பண்றேன், 8 டைம்ஸ் வருது, 8 5s are 40. ஸோ -40 டிகிரி அப்படின்றது தான் என்னோட ஆன்சரா இதுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.